ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இட்ஸ் வெனஸ்டே ஈவினிங். இன்னையோட ஈவினிங் ரொட்டீன் தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா சிறுதானிய அரிசி ஊற வச்சுருந்தாங்க. அது கிரைண்டரில் அரைக்க போட்டுட்டு சைட் பை சைடாக பார்த்து இருந்தது, அதாவது டிஃபன் பாக்ஸில் இருந்து வாஷ் பண்ண வச்சுட்டேன். ராஜ்மா வந்து பார்த்திங்கன்னா குக்கரில் வேக வச்சுருந்தேன். அரிசி வலிச்சு கையோட உளுந்தும் போட்டு விட்டுட்டேன். ஸோ அது சைட் பை சைடாக ரெடி ஆகிட்டு இருக்கும். நைட் டின்னருக்கு வந்து பார்த்திங்கன்னா சப்பாத்தியும் ராஜ்மா கிரேவி தான் பிளான் பண்ணியிருந்தேன். ஸோ சப்பாத்தி மாவு பிசைஞ்சு வச்சுட்டேன்னா அது கொஞ்சம் நேரம் ஊறிட்டுருக்குன்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு அதை பிசைஞ்சு வச்சுட்டேன். அப்புறம் கிரேவிக்கு தேவையான வெங்காயம் தக்காளி எல்லாமே கட் பண்ணிகிட்டு இருந்தேன். ஏன்னா டின்னர் வேலையும் முடியணும், அதே சமயத்தில் மாவு அரைக்கிற வேலையும் முடியணும். ரெண்டுமே பார்த்துட்டோன்னா கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கலாமேன்னு சொல்லிட்டு ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். குருமாக்கு வதக்கிக்கிட்டு இருக்க கேப்பில் வந்து பார்த்திங்கன்னா மாவு ஃபுல்லாகவே அரைச்சி முடிச்சாச்சு. அதுக்கப்புறம் சப்பாத்தி மாவு குட்டி குட்டி பால்ஸாக உருட்டி வச்சுட்டு கிரேவியும் வந்து பார்த்திங்கன்னா மசாலாலாம் போட்டு கொதிக்க வச்சுட்டு கிரைண்டர் வாஷ் பண்ணி முடிச்சுட்டு கையோட கிரைண்டர் அந்த இதெல்லாம் தொடச்சி வச்சிட்டோம், மிஷின்லாம் தொடச்சி வச்சிட்டோன்னா அந்த ப்ளேஸ் க்ளீன் ஆயிரும்னு அதை முடிச்சுட்டேன். குருமாவும் ரெடி. அதுக்கப்புறம் சூடாக சப்பாத்தியும் போட ஸ்டார்ட் பண்ணிட்டேன். அம்மா தேய்ச்சி தந்தாங்க, சைடு சைடாக போட்டுட்டேன். ஸோ இன்றைக்கி நம்ம நைட் டின்னருக்கு வந்து பார்த்திங்கன்னா சூடாக சப்பாத்தி கூடவே ராஜ்மா கிரேவி. பாய், தேங்க்யூ.